தலையாத்துல அமுத்து பாரு. சரி, யாருக்காவது கொடுக்க வேண்டியதான். இது பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஒரு சீப்பு வந்து பழுத்துருச்சு. அதனால் வந்து இதை தாரோட வெட்டிட்டோம். அதுவும் இல்லாத மரமும் கொஞ்சம் சாஞ்சிக்கிட்டு ஒடிகிற ஸ்டேஜில் இருந்துச்சு, அதனால் வெட்டிட்டோம். இப்போ இந்த காய் மீதி இருக்க காய் இது பழுத்தாலும் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. அதனால் மீதி இருக்க காயை நாங்கள் என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோன்னா சிப்ஸ் போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நேந்திரம் பழத்தில் தான் வந்து சிப்ஸ் போடுவாங்க, ஆனால் இதில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்து நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். வடை போட்டுட்ருக்கேன். இந்த வடை வந்து நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பற்றின வீடியோவும் நான் வந்து சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம இதிலே வந்து இந்த சிப்ஸையும் வந்து சீவி விடுறோம். இந்த மாதிரி டேரெக்டாக வந்து எண்ணெயிலேயே சீவி விட்டுறணும். தனியாக வந்து சீவி விட்டிங்கன்னா கருப்பாயிடும். அதனால் வந்து டேரெக்டாக எண்ணெயிலே சீவி விட்டு பொரிச்சு எடுக்கணும். நல்லா இருக்குது. இந்த சிப்ஸு ரொம்ப நல்லாயிருக்கு, நேந்திரம் சிப்ஸ் மாதிரியே. இதோட கொஞ்சம் வந்து நம்ம மிளகாய் பொடி, உப்பு பொடி இதெல்லாம் வந்து சிப்ஸுக்கு போடுற மாதிரி நம்ம போட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இந்த காயில் நம்ம பொரியல் பண்ணலாம், குழம்பு பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். நம்ம மோஸ்ட்லி வந்து பொரியல் குழம்பு அது மாதிரி தான் பண்ணுவோம். அது பழுக்க வச்சு சாப்பிட்றதே கிடையாது. இந்த டைம் தான் வந்து சிப்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இனிமேல் ரெகுலராக வந்து இந்த மாதிரி வந்து சிப்ஸ் போடுறலான்னு. மீதி இருக்க காயும் வந்து எல்லாமே சிப்ஸ் தான் போட போகிறோம். அந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன். நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதுவும் ரச சாதத்துக்கெலாம் கரிச்சிட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கு. நம்ம இதை வந்து வெளியில் வந்து வாங்கி சாப்பிட்றத விட நம்மளாம் அப்படியே வீட்டில் இருக்கிறத வச்சு செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. சரி, நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு சிப்ஸுங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.